வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கண்டாரா பார்ட் 2. இந்த படத்தை வந்து ரிஷப் செட்டி வந்து அவரே வந்து டைரக்ட் பண்ணி அவரே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ருக்மிணி வந்து நடிச்சிருக்காங்க. ருக்மிணி, ஜெயராம், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சேம் அதே ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்களோட தெய்வம், அந்த தெய்வத்தை எப்படி வணங்கிட்டு வந்தாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டாரான்றது ஒரு எப்படி அந்த ஊர் எப்படி உருவாச்சு, அதுக்கு வந்து ஒரு பெரியவர் வந்து ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. இந்த இப்படி தான் வந்து இந்த ஊர் வந்து உருவாச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்குது. அந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டோரி, அந்த ஸ்டோரி வந்து படமே. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் செட்டி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த கண்டாரன்ற ஊரில் வந்து அந்த தெய்வம் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது, அந்த தெய்வம் எப்படி வந்தது, இவங்களுக்கு எப்படி அந்த தெய்வத்தை வந்து வணங்குறாங்க அப்படின்றது அதுக்கான ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவர் வந்து ரிஷப் செட்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஏதோ கணத்தில் வந்து ஒரு குழந்தை கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க, சுற்றி புலி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த குழந்தைய இவங்க அந்த ஊரில் வந்து வளர்க்குற மாதிரி அதுதான் ரிஷப் செட்டி இந்த மாதிரி காட்டுறாங்க. இவங்க எல்லாம் கண்டாரான்ற ஒரு அந்த காடோட பேர் வந்து கண்டாரா. அங்கே வந்து இவங்க வந்து வசிச்சுட்டு வராங்க. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வெளியே பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா அங்கே ராஜாக்கள், ஒரு ஜெயராம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரோட ராஜா. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டுட்டு இருக்காரு. அவரோட பையன், அவரோட பொண்ணு வந்து ருக்மிணி, அவரோட பையன் தான் வந்து அங்கே ராஜா மாதிரி கட்டுறாரு. அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து நிறைய குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டு சரியாக வந்து டிசிஷன்லாம் சரியாக எடுக்காத மாதிரி அந்த மாதிரி வந்து ஸ்டோரி போயிட்டுருக்கும். இவங்க வந்து காட்டுக்குள்ளே இருந்து எப்படி இங்கே டவுனுக்கு வராங்க. அதே சமயத்தில் அங்கே டவுனில் அந்த அந்த வந்து சாம்ராஜ்யத்தை ஆள்ற ஜெயராமோட பையங்க காட்டுக்கு வேட்டைக்கு போவாங்க. இந்த கண்டாரா எல்லைக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா மர்மமான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் திரும்பி வந்துடுவாங்க. அந்த காட்டுக்கு உள்ள எங்கள் கண்டாரா காட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க, அவங்க வேட்டைக்கு போன ஒருத்தரை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதே மாதிரி உங்கள் ஊரை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஊருக்குள்ளே வருவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம்லாம் இருக்கும். அந்த துறைமுகத்தில் வியாபாரிங்களாம் நிறைய வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. பொருளை வந்து இவங்க ஒரு வியாபாரம் பண்ணாங்கன்னா இன்னொரு அதுக்கு பதிலாக ஒரு பொருள் ஒன்று வாங்குவாங்க. அந்த துறைமுகம், சிறை, இது எல்லாமே பார்ப்பாங்க. அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இவங்க எல்லாத்தையும் போய் சிறையில் அடைச்சிருவாங்க. ரிஷப் செட்டியோட ஃப்ரெண்ட் அந்த கேங் எல்லாத்தையும் எடுத்து போய் ஜெயிலில் சிறையில் அடைச்சிருவாங்க. அப்போ வந்து எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் கண்டாரா காட்டுக்குள்ளே வந்தீங்க, அதனால் உங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு ரிஷப் செட்டி சொல்லுவார். அவர் வந்து ரொம்ப அந்த அங்கே இந்த கண்டாரா அந்த காடை பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அதுக்கு வந்து அந்த வரலாறு வந்து ஜெயராமுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்குள்ளே ஓகே அங்கேருந்து வந்த ஆளுங்கனால இவங்கள பார்த்து கொஞ்சம் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி ரிஷப் செட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் மாதிரி காட்டுருவாங்க. அப்புறம் திரும்ப வந்து அவங்க ஊரில் விவசாயம் எல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற பொருளாக எடுத்துன்னு வந்து அங்கே டவுனுக்குள்ளே வந்து துறைமுகத்தில் இவங்க வியாபாரம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இப்படி தான் வந்து கதை போகும். கடைசியில் இந்த படத்தில் வந்து யார் வில்லன், எப்படி வந்து இவர் ஜெயராம் பையன் இவங்க வந்து துறைமுகத்தில் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோன்னே ஜெயராம் பையன் அவர் அந்த ஊர் ராஜாவாக இருக்கிறதுனால அதை பிடிக்கல. அதை வந்து ஆனால் ஜெயராம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கூப்பிட்டு பேசுவோம், அவங்கள்ட்ட எதுவும் பிரச்சனை இது பண்ண வேணாம் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த ஜெயம்ராஜ் அவரோட பையனுக்கோ பெரிய பிரச்சனை வந்தது, ஒரு தகராறு ஆனதுனால என்ன பண்ணுவாங்க, இவர் ரிஷப் செட்டி ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அழிக்க பார்ப்பார். அப்போ வந்து அவருக்கு அந்த சாமி வந்து ஜெயம்ராம் பையனை வந்து கொன்னுடுறாரு அங்கே. அதே சமயத்தில் ரிஷப் செட்டி அங்கே ஊரில் இருக்கிற ஆளுங்களையும் வந்து அவங்க கொண்டுடுறாங்க. ரெண்டு பக்கமாக இழப்பு ஏற்பட்டதுனால கடைசியில் வந்து எப்படி வந்து பழி தீர்க்கிறார், ஜெயராம் வந்து ரிஷப் செட்டியை பழி தீர்த்தாரா, இல்லை திருப்பி ரிஷப் செட்டி வந்து போய் ஜெயராம் அவங்க கோட்டைக்குள்ளே போய் வார் எடுத்தாரா அப்படின்றத மாதிரி ஸ்டோரி போகும். ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும், பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஒரிஜினலாக அந்த படத்தில் யார் வில்லன், இந்த சூழ்ச்சியெல்லாம் யார் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் தெரிய வரும். ஸ்டார்டிங்கே அதுக்கான லீடு கொடுத்துருவாங்க. படம் ஸ்டார்டிங்கே வந்து அதுக்கான ஒரு லீடு இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது போக அந்த கண்டாரா காட்டில் இவங்க வசிக்கிறாங்க. இது போக அங்கே ஒரு காட்டுவாசிகளும் வந்து வசிச்சுட்டு வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வ சக்தியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு அமானுஷமான ஒரு சக்திக்கு வந்து துணை போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த குரூப் வந்து இவங்களை அழிக்கணுன்ற மாதிரி இது பண்ணுது. கடைசியில் வந்து யார் வந்து
ரிஷப் செட்டி அந்த அந்த கிராமத்தை வந்து அழிச்சாங்களா, ரிஷப் செட்டியை அழிச்சாங்களா, இதுக்கு வந்து யார் வில்லன், இந்த சூழ்ச்சியெல்லாம் யார் பண்ணதுன்னு அது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு ஸ்டோரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபாரஸ்ட் ஒரு லொக்கேஷன் வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நல்லா செட்டு போட்டு அவ்வளோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காஸ்டியூம்ஸு அந்த மேக்கப்பு இதெல்லாம் பண்ணி ஒரு அவ்வளோ ஆளெல்லாம் ஒரு மேக் பண்ணியிருப்பார். மெயினாக செட் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நல்லா சூப்பராக அந்த படத்தில் வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளோ நல்லா வந்து படம் பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விஎஃப்எக்ஸ்லாம் ஒரு புலி வர சீனு, ஒரு அனிமல்ஸ் வர சீன்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக நல்லா ஒரு தத்ரூபமாக வந்து பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸ்டோரி டெல்லிங் அந்த படத்தில் வந்து நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஓகே இதுதான் வார் எடுத்துறாங்க, இதுக்கப்புறம் படம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி நினைப்போம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி கதையை நகர்த்துவார். அது ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து கிட்ஸ்லேருந்து தாராளமாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லிங் ஸ்டோரியில் வந்து காட்டிலே வந்து எடுத்திருப்பாங்க. காட்டிலே நல்லா ஒரு செட்டு போட்டு நல்ல ஒரு அட்வென்ச்சர் நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில், அதான் சொன்ன மாதிரி டீப் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அவ்வளோ ஒரு மேக்கிங். அதனால தான் இந்த படம் வந்து வரத்துக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. ரொம்ப நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக வந்து நல்லா ஒரு கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு படம். ரிஷப் செட்டி ஆக்டிங் நல்லா இருக்கு. அவங்க கொடுக்கப்பட்ட ரோல், அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லா அவர் சூஸ் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் நல்ல ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லிங் என்டர்டைன்மெண்ட் மூவின்னு தான் இதெல்லாம் சொல்லணும். நல்ல ஒரு ஸ்டோரியும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா ஆடியன்ஸும் போய் கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கூட இந்த படம் போய் பார்ப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு மேக்கிங் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஸ்டோரியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா விஷயமும் இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.